இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. ஜீவபாரதி, பாஜகவின் தவறான பொருளாதார கொள்கையால் சிறு குறு வியாபாரிகள் கடும் அவதியடைந்து வருவதாகவும், கோவை உணவக உரிமையாளர் சீனிவாசனை அவமானப்படுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள கூடுதல் விவரங்கள் என்ன? கோவில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா உணவகத்தினுடைய உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் 2 நாட்களுக்கு முன்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருந்துச்சு. இன்று காலை ராகுல் காந்தி அவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு மிக முக்கியமான ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அதுல ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்திற்கு வரி பயங்கரவாதமும், அதே போல பிரதமர் மோடி அவர்களுடைய நண்பர்களுக்கு வரி குறைப்பு உள்ளிட்ட விஷயங்களை வந்து பாஜக அரசு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அடிப்படை பிரச்சனையா வந்து ஜிஎஸ்டி இருக்கும்போது அது குறித்து ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வந்து கேள்வி எழுப்பும்போது அதை வந்து அவரை வந்து அவமானத்தோட பாஜகவும் மத்திய நிதியமைச்சரும் வந்து எதிர்கொண்டிருக்காங்க. இது வந்து அதிகாரத்தினுடைய ஆணவத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இது போன்று தொடர்ச்சியாக மத்திய நிதியமைச்சர் பொதுவெளிகளில் இத்தகைய ஒரு விஷயத்தை தான் வந்து கையாளுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வந்து அவர்களுடைய இந்த ஜிஎஸ்டி தொடர்பாக பல்வேறு குறைபாடுகளை தொடர்ச்சியாக நாங்கள் வந்து குறிப்பிட்டு வந்திருக்கோம். அதே போலதான் இந்த உரிமையாளரும் வந்து இந்த கேள்விகள் வந்து முன் வச்சிருந்தாரு. முதல்ல நிதியமைச்சர் ரொம்ப ஒரு நகைப்புக்குரிய விதமா வந்து அந்த விஷயத்தை கையாண்டு அதன் பிறகாக அவரை வந்து கேமரா முன்பாக கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கோர வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மல்லிகார்ஜுன கார்கே தன்னுடைய ட்வீட்ல குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது பிரதமர் மோடி அரசினுடைய நிதி தாக்குதல், அதே போல ஜிஎஸ்டி உள்ளிட்ட விஷயங்களால, பணமதிப்பு உள்ளிட்ட விஷயங்களால சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் சிறு வணிக உரிமையாளர்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே காலகட்டங்களில் பிரதமர் மோடி தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு மற்றும் நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் கார்கே அவர்கள் தன்னுடைய ட்வீட்ல குறிப்பிட்டிருக்காரு. முதல் நாளில் இருந்தே அத்தியாவசிய பொருட்களுக்கு எளிய மற்றும் சீரான ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் எங்களுடைய 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். தொடர்ச்சியாக சிறிய வணிகர்கள், சிறிய உரிமையாளர்கள் மீது பாஜக இத்தகைய பொருளாதார தாக்குதல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது உடனடியாக கைவிடணும் அப்படிங்கிறதான் கார்கே அவர்கள் தற்போதைய தன்னுடைய ட்வீட்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. அருணேஷ். ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.